Hello viewers, welcome back to Sai Info Media. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம்னா BSc Horticulture இந்த கோர்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த கோர்ஸ் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க, மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் எஜுகேஷன் ஓரியன்டடாவும் கோர்ஸ் ஓரியன்டடாவும் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கு பார்க்க போற கோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா BSc Horticulture. இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தோட்டக்கலை துறைன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க தமிழ்ல. அதாவது சிறிய பழத்தோட்டத்திலிருந்து செடிகள், மரங்கள், அப்புறம் மூலிகைகள் என்ன சொல்லிட்டு பல வகை தாவரங்கள் வந்து வளர்க்கும் பெருந்தோட்டங்கள் வரைக்கும் நம்ம இந்த கோர்ஸில் படிப்போங்க. அது மட்டும் இல்லாமல் தோட்ட வளர்ப்பு பற்றி முழுக்க இந்த கோர்ஸில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அதாவது வீட்டுக்கு புறக்கடையில் பார்த்தீங்கன்னா வளர்க்கும் வீட்டு தோட்டம் முதல், அதுக்கப்புறம் தாழ்வாரங்கள் வளர்க்குற தாவரங்கள், அப்புறம் வீட்டோரங்கள் தொட்டியில் வச்சு வளர்க்குற தாவரங்கள், அப்புறம் மதரசோல் தோட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றியெல்லாம் நம்ம ஃபுல்லாக அந்த கோர்ஸில் படிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிடத்தோட உட்புறம் அப்புறம் வெளிப்புறம் தோட்டங்களாகவும் எப்படி வளர்க்கணும், அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கோர்ஸில் படிப்பாங்க. அதாவது சில வகை சிறப்பு தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே வகை தாவரம் மட்டும் அமையும். அது பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸில் முழுக்க படிப்பாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து தோட்டக்கலை துறையில் வந்து அவங்களுக்கு படிக்கணும், அதில் ஏதாச்சும் நம்ம பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இந்த கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு வந்து இந்த தோட்டக்கலை துறையில் நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் வீட்டுக்கு வந்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற வீடு தோட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவான வீட்டை சுற்றி உள்ள அப்புறம் நிலப்பகுதியில், அப்புறம் நம்ம வீட்டு கூரைகளில், பலகனி தொட்டிகளில், அப்புறம் பால்கனிகளில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தாவரங்களில் தொட்டியில் வச்சு வளர்ப்போம். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான சில உணவுப் பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா, அதாவது கிழங்குகள், கீரைகள், பல வகைகள், அந்த மாதிரிலாம் நம்ம வீட்டு தோட்டத்திலேயோ மாடி வீட்லேயோ வீட்டு மாடியிலையோ அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன கார்டனிங்லையோ நம்ம வச்சு வளர்ப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அது எப்படி வளர்க்கணும், அதற்கு வந்து நீர் எப்படி ஊற்றணும், அதற்கு என்ன விதமான ஒரு களை எடுக்கிறது எப்படி, அந்த பழங்களுக்கு அந்த கீரைகள் கிழங்கு வகைகளுக்கு தேவையான சத்துக்களை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் முழுக்க படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து என்னென்ன வகையான தோட்ட வகைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அருகாமையில் அமைக்கிற வீட்டு தோட்டங்கள் இருக்குது, அப்புறம் உள்ளக தோட்டக்கலை அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டு தாவரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, காப்பங்கள், அப்புறம் பசுமை குடில்கள், அங்கெல்லாம் வந்து வளர்க்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை படிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் தோட்டக்கலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிறு குளங்கள், அப்புறம் வீட்டுக்குள்ளே தாழ்வாரங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம தாமரை எப்படி வளர்க்கணும், அல்லிப்பூக்கள் எப்படி வளர்க்கணும், அந்த நீர்நிலைகளில் வளரக்கூடிய தாவரங்களை வைத்து நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் படிப்பாங்க. அதாவது வீட்டு தோட்டங்கள் மட்டும் இல்லாமல் அப்புறம் பூங்காக்கள், அப்புறம் தாவரவியல் பூங்காக்கள், அப்புறம் உயிரியல் பூங்காக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செடிகளை வச்சு அதை வந்து ஒரு சேப்பு கொண்டு வருவாங்க. அதுவும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸில் முழுக்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சுற்றுலா பகுதிகள், அப்புறம் நெடுஞ்சாலையோரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள்லாம் வச்சு வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்டிகல்ச்சர்னு சொல்லப்படுற இந்த தோட்டக்கலை துறையில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக எடுத்து படிக்கலாம். இந்த BSc ஹார்டிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம 4 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். அது 8 செமஸ்டர் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து இவங்களுக்கு வந்து பயிற்சிகள் அளிக்கப்படுறது அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் நல்லாவே இருக்குது, நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரியில் கம்மியான ஃபீஸில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் வித் லோ ஃபீஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.